அனைவருக்கும் வணக்கம். ஃபைண்டர் அப்படின்னு சொல்லி ஒரு படம். நான் வந்து ஒருத்தர் பைக்கில் எடுத்துட்டு பின்னாடி போயிட்டு இருந்தேன். அந்த படத்தை வந்துட்டு பெயிண்டர் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டாப்புல. அது என்னையாப்பா எப்படி அதை வாசிச்ச அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை எனக்கு அப்படி தான் தெரிஞ்சிச்சு அப்படின்னாப்புல. நானும் வந்துட்டு சரி ஏதோ பெயிண்டர்னு படம் போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் வந்து நான் வந்து போஸ்டர் வந்து பார்த்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஃபைண்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. அப்புறம் என்னை எந்த ஸ்கூலில் படித்தான்னு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நான் விட்டுட்டேன். இந்த படத்தை வந்துட்டு நேற்று அண்ணே ஒருத்தர் பார்க்கறதுக்காக கூப்பிட்டாரு. மதியம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டு வந்துட்டு நல்ல ஒரு கறிக்கஞ்சி அடிச்சுட்டு ஒரு ஒரு மயக்கமான ஒரு மனநிலையில் தான் வந்து போனேன். உள்ளே போனோடனே படம் வந்து ஆரம்பிச்சிச்சு. ஒரு ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் எப்பயும் போல் போச்சு. லேசாக வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கண்ணை சொக்கிட்டேன். அதான் உண்மை. பக்கத்தில் இருந்தவர் எழுப்பி விட்டு, நீங்களாம் ஒரு ரிவ்யூவர் இப்படி தூங்குனா எப்படி பார்த்து எனக்கு ரிவ்யூ போட போகிறேன் அப்படின்னு சொல்லி கூட கூட்டிகிட்டு போன அண்ணே வந்து எழுப்பி விட்டாப்புல. ஆனால் உண்மையில் வந்து படம் அந்த மாதிரி மோசமாலாம் போகலை. படம் ஆரம்பித்த முதல் 5 நிமிஷம் வந்துட்டு எப்பயும் போல் ஒரு பாட்டு வந்துச்சு. அதுக்கடுத்து வந்து படம் வந்து விறுவிறுப்பாக தான் போச்சு. முதல் பாதி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே விறுவிறுப்பாகவே போச்சு அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 நிமிஷம் வந்து கண்ணை மூடியிருப்பேன். அந்த 2-3 நிமிஷத்தில் வந்துட்டு ஒரு சீனு ஒரு ஐடென்டிஃபை பண்ணுற ஒரு அடையாளம் காட்டுற ஒரு சீன் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. நல்ல வேலை வந்துட்டு ரீகேப் அப்படின்னு போட்டு காட்டுற மாதிரி வந்து அந்த சீனை திரும்ப வர போட்டு காமிச்சிட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிழல்கள் ரவி, அதுக்கப்புறம் வந்து சார்லி, இந்த 2 கேரக்டர் தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பரிச்சயமான கேரக்டர்ஸாக இருக்காங்க இந்த படத்தில் வந்துட்டு. இந்த படத்தினுடைய இயக்குனரே வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. முதல் பாதி வந்து உண்மையிலே வந்து நல்ல எங்கேஜிங்காக நல்ல கிரிப்டியாக நம்ம வந்து உட்காந்து பார்க்க வச்சுச்சு. 2ஆம் பாதி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து அந்த படத்தில் கதை சொல்ல ஆரம்பித்தாங்க. வழக்கமான தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரில் என்ன மாதிரியான ஒரு கதைகளை சொல்ல முடியுமோ அது மாதிரியான ஒரு கதைகளை தான் இந்த படத்துலையும் வந்து சொன்னாங்க. எந்த அளவுக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அளவுக்கு நம்மளை உட்காந்து பார்க்க வைக்கிற அளவுக்கு வந்து அது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப மைனூட்டாக அதில் நான் நோட் பண்ண வரைக்கும் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த மாதிரியான அருமை இயக்குநர்கள் படம் பண்ணும்பொழுது இந்த V1 மர்டர் கேஸ் அப்படின்னு ஒரு படம், இப்போ ரீசெண்டாக பைரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், இந்த 2 படங்கள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராஃப்ட் லெவலாக அந்த கேரக்டரோட உருவாக்கமும் அந்த கேரக்டரோட தாக்கமும் வந்து நம்மளை வந்து நல்லாவே வந்துட்டு இம்பேக்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே டயத்தில் வந்து அவங்க இப்போ ஒரு சீனை வந்து நடித்து முடிச்சுட்டு அடுத்த சீனுக்கு வந்து காட்சியை வந்து நகர்த்தும் பொழுது அந்த சீன் வந்து கம்ப்ளீட் ஆகிறதும் அடுத்த சீன் வந்து கடத்துறதும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இயல்பாக இருக்கணும். ஆனால் அது எடிட் பேட்டர்னில் நடக்கலாம், அல்லது அந்த டேரக்டர் வந்துட்டு ஆக்ஷன் சொல்லி கட் சொல்கிறது நடக்கலாம். ஒருவேளை இவரே வந்து எழுதி இவரே நடித்ததுனால என்னமோ தெரியல, அந்த முடிக்கிற தருணம் மட்டும் ரொம்ப செயற்கையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இதோட வந்து நம்ம வந்து கட் சொல்லணும், இதுக்கு மேலே வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடாது, இதுக்கு மேலே ஒரு ரியாக்ஷன்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து அந்த மாதிரி ஒரு மனநிலை வந்து நடித்த மாதிரியே இருந்துச்சு. இதில் கதாநாயகன் நடித்தவர். மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸுமே வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு அருமை இயக்குனரா ஒரு நல்ல ஒரு கிராஃப்டோட தான் அந்த படத்தை வந்து அவர் வந்து அணுகியிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஆக்ஷன் சொல்லி அந்த கட் சொல்ற அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டப்ல நடிச்ச மாதிரியே அப்படின்ற விஷயம் மட்டும் தான் எனக்குள்ள தோணிக்கிட்டே இருந்துச்சே தவிர, இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர்ல இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ்ல நல்ல நல்ல புது புது சீனை மட்டும் வச்சு முடிஞ்ச அளவுக்கு எங்கேஜிங்காக வந்து கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு தன்மையோடு ஒரு எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் ஃபைண்டர். தேட்டரில் போய் கண்டிப்பாக எல்லாருமே பாருங்க. இது மாதிரியான ஒரு அறிமுக கூட்டங்கள்லாம் சேர்ந்து படம் பண்ணக்கூடிய வந்து தேட்டரில் போய் பார்த்து நம்ம வந்து ஆதரவு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இதை விட இன்னும் பெட்டரான நல்ல படங்கள் அவங்களால எடுக்க முடியும். ஏன்னா அதுக்கான விஷயங்கள் எல்லாமே இந்த படத்துலேயே வந்து தெரிய வருது. தேட்டரில் போய் பாருங்கள். ரொம்ப எல்லா இடத்துலையும் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு படம் பார்க்க போவீங்க, அங்கே ஃபைண்டர் அப்படின்ற போஸ்டர் ஏதாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.